உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அட்மிட் ஆனோன்னு பெரிய பெரிய பொறுப்புலாம் தேடி வருது போல இருக்கு. ராமையா, மேடம்னு சொல்லாதீங்க. என்னைக்குமே நான் உங்க தங்கச்சி சுடர்தான். இருந்தாலும் நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் டீல் பண்ற விதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன சுடர், என்ன ஏன் சத்தம் கேக்குது? சார், அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நான் போய் சத்தம் இல்லாம பண்ண சொல்றேன். நீங்க சரி, போங்க. சீக்கிரம் போய் சொல்லு. சரிங்க, வாங்க. வாங்க போலாம். ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற கேபினுக்கு வாங்க. எங்க ஆளை காணோம்? மேடம் இங்க தானே வர சொன்னாங்க. வரேன்னு சொன்னாங்க. மனோகரி மேடம் இங்க வர சொன்னாங்க. அவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. எழில் சார் பார்த்தாருன்னா விட மாட்டாரு, அடிச்சு துரத்திடுவாரு. இப்ப எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல மேடம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கெத்தா இருந்தீங்க, இப்ப திருட்டுத்தனமா வர வேண்டியதாயிடுச்சே. பார்க்கவே கஷ்டமா இருக்கு மேடம். என்ன பண்றது? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. அதான் நானே களத்துல இறங்கிட்டேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுற நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சுடர, அவளு அந்த சுடரை இந்த ஊரே அடிச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும். அதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க, அதுல கம்பிய கட்டி போடுங்க. ஷார்ட் ஆகி ஃபியூஸ் போயிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 பேர்ல ஒருத்தர் நேரா ஆக்சிஜன் சிலிண்டர் ஏரியாக்கு போய் எல்லாத்தையும் புடுங்கி விடு. இன்னொருத்தன் ஜெனரேட்டர் ரூமுக்கு போய் டீசல் டேங்க்ல 1 மூட்டை மண் அள்ளி கொட்டு. இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்கணும். என்ன முழிக்கிறீங்க? அப்பதான் ஐசியூல இருக்கிற 10 பேஷண்டோட உங்க அப்பாவும் மூச்சு திணறி சாவாரு. யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே மேடம். இத மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பவர் கட், ஜெனரேட்டர் ஒர்க் ஆகாம, ஆக்சிஜன் இல்லாம ஐசியூல 10 பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு நாளைக்கு காலையில டிவி, சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் இந்த நியூஸ் காட்டு தீயா பரவும். ஓகே தான். ஓகே மேடம், முடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, காலையில மெடிக்கல் கவுன்சில் நேரடியா தலையிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். மொத்தத்துல இந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி சீல் வைக்கணும். இந்த சுடர் அட்மின் ஆனதுமே இந்த ஹாஸ்பிட்டல் அடியோடு ஒழிஞ்சு போச்சுங்கிற பேர் அவளுக்கு வரணும். அப்பதான் என் மனசு குளிரும். எல்லாம் தெளிவா புரிஞ்சு மேடம். பக்காவா முடிச்சுறோம் நாங்க. இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுறவன நான் நம்பவே மாட்டேன். கரெக்டா சொதப்பி நடு ரோட்ல இழுத்து விட்டுருவானுங்க. ஜாக்கிரதையா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகே மேம். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் யாரும் யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. தப்பிக்கிறதுக்காக தலையெடுத்தா கூட பரவாயில்ல, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் அறுத்து போட்டாலும் பரவாயில்ல. யார் இந்த பிளான போட்டு கொடுத்ததுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன் மேடம், போலீஸ்காரங்க லத்தி வச்சு ஆட்டுன்னு ஆட்டுவாங்களே, அப்ப என்ன பண்றது மேடம்? நீங்க மாட்டினா என்ன பண்ணுவீங்க? ஏய், யாரும் மாட்ட மாட்டோம். பிளான் பக்காவா இருக்கு. மாட்னா என்ன பண்ணணும்னு சொல்ல வந்தா மாட்டிக்கிற மாதிரியே பேசுற. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே போங்க. ஏய், திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், பிளான்ல கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மொத்த பேரும் மாட்டுவோம். போலீஸ்ல மாட்டுறது அப்புறம், அதுக்கு முன்னாடி பொதுமக்களையே அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால ஜாக்கிரதை. ஓகே மேடம். ஓகே மேடம். என்ன நடக்குது? ஏன் இந்த நேரத்துல பவர் கட் ஆச்சு? தெரியல சார், நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன்.
எந்த ப்ராப்ளமும் இல்லையே, எல்லாம் சரியா தான் சார் இருந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டா இருக்கும். அதுக்கு இல்ல சுடர், உள்ள சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பவர் ஆஃப் ஆச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். பவர் பேக்கப் எல்லாம் பக்காவா இருக்கு. நம்ம ஜெனரேட்டர் 6 hours வரைக்கும் தாங்கும். எந்த பிரச்சனையும் இல்ல சார். எனக்கு இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. சம்திங் இஸ் நாட் ரைட். சுடர், நீ ஒண்ணு பண்ணு. இம்மிடியேட்டா ஏன் பவர் போச்சுன்னு கொஞ்சம் கவனிக்க சொல்லு. ஓகே சார். சரி, நான் சீக்கிரம். போறேன். நடக்குதுங்க சுடர். எழில், சர்ஜரி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னியப்பா, அது என்னாச்சு போய் பாரு. நான் போய் பார்க்கறேன். போப்பா. நீங்க இருங்க சார், நான் போய் பார்க்கறேன். மேடம் மேடம், ஐசியூல ஆக்சிஜன் பிரஷர் கம்மியா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். சுடர், ஒரு நிமிஷம். எல்லாமே தப்பா இருக்கு. என் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. எதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இரு. எல்லாம் பக்கவா தான் சார் இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் ஒரே நேரத்துல ப்ராப்ளம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை சார். நான் இமிடியேட்டா என்னன்னு பாக்குறேன். நீங்க பசங்க கூடவே இருங்க. பார்த்து போயிடு. சிஸ்டர், வாங்க போலாம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சக்சஸா முடிச்சிட்டோம். டோட்டல் ஆஸ்பத்திரியே பவர் கட் மேடம். எல்லாரும் திக்கு முக்காடிக்கிட்டு இருப்பானுங்க. சாகட்டும். இந்த மனோவை பகச்சுக்கிட்டா எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். அம்மா, பஞ்ச் டைலாக் பேசி பாப்புலர் ஆகலான்னு பாக்குறியா? உன் திட்டமெல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்க போகுது. இந்த டைலாக்கை அடுத்த திருத்தமா சொல்லுமா நீ? எவன்டா அவன்? சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சாபம் விடுற மாதிரி அபசுகரமா டைலாக் பேசிட்டு. மேடம், அது ஷூட்டிங்ல பேசுறாங்க மேடம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிரியமா, நீங்க அம்மா குழந்தைங்க எல்லாரும் என் கேபின்ல போயிருங்க. அங்கதான் நீங்க சேஃபா இருப்பீங்க. நான் ஐசியூ வார்டுக்கு போய் அங்க ஆக்சிஜன் வராம இருக்குல்ல, அத போய் பார்க்கறேன். சரிப்பா எழில், வாங்க. ஆல் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் லிசன் அப். நீங்க எல்லாரும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. இன்னும் half an hourல எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். கம் ஆன், குயிக், இட்ஸ் an emergency. Go. சீக்கிரம் வா. ஐயோ, அங்க பாருங்க. ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.